பணம்னாலே நம்ம யாரை பார்ப்போம்? ஒன்று குருவை பார்ப்போம், இல்லாட்டி சுக்கிரனை பார்ப்போம். இவங்க 2 பேருந்து என் காசு வேணும். பாக்கி ஆள் யாரும் காசு வேணத்தை பற்றி கொடுக்கறதில்ல. அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிற்காம பணம் வர்றதுக்கு புதன் தான். புதன் லக்னத்தில் இருந்தாலோ, லக்னாதிபதியோட இருந்தாலோ, 2ஆம் இடத்ததிபதியோட இருந்தாலோ, 11ஆம் பாவாதிபதியோட இருந்தாலோ, அல்லது இவங்க 2 பேரும் பார்த்துட்டாலும் சரி, தினமும் பண வருமானம் இருக்கும். அல்லது ரெகுலரான இன்கம், மாசம் மாசம் வர்றது, வருஷம் வர்றது, அப்படி ரெகுலரான இன்கம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் வந்து குருவோடையோ சுக்கிரனோடையோ சேர்ந்து பெரிய அளவில் யோகமாகி பெரிய பணத்தையும் கொடுக்கலாம். இந்த காம்பினேஷன் எதுவும் இல்லை, லக்னத்தில் சுக்கிரன் புதன் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்னா, சின்ன வருமானமாக இருந்தாலும் ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெரிய கஷ்டம் வர்ற மாதிரி தெரியும். பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, கௌரவம் போயிடும், மானம் போயிரும்ன்ற மாதிரியான யோசனையில் இருப்பா. ஆனால் கரெக்டாக காசு வந்துடும், ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றும் சார். அது மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரியான ஒரு பவர் புதனுக்கு உண்டு.